கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 126. சங்கீதம் 126. The scripture portion taken for meditation on the 3rd Sunday after Easter, after the day of Easter, is Psalms 126. பழைய திருப்புதலில் வாசிப்போம். 126வது சங்கீதம், ஆரோகண சங்கீதம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தை மோனகன் மொழிபெயர்ப்பிலே நாம் வாசிக்க கேட்போம். திருத்திய மொழிபெயர்ப்பு, ரிவைஸ்டு வெர்ஷன். ஆரோகண சங்கீதம். சியோனின் துன்ப நிலைமையை கர்த்தர் மாற்றின போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நமது வாய் நகைப்பினாலும் நமது நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்து இருந்தது. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே அப்பொழுது சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், நாம் சந்தோஷம் அடைந்தோம். கர்த்தாவே, தென்னாட்டு நீரோடைகளைப் போல எங்கள் துன்ப நிலைமையை மாறும்படி செய்யும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவ விதை சுமக்கிறவன் அழுது கொண்டு போவான். அறுத்த அரிகள் சுமக்கும் போதோ பாடிக்கொண்டு வருவான். இதே வசனத்தை திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பிலே வாசிக்க கேட்போம். விடுதலைக்காக மன்றாடு. சியோன் மலை திருப்பயண பாடம். சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்போது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பு ஆரவாரம் எழுந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசி கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சி உறுகின்றோம். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும்போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சங்கீதம் ஒரு மிக முக்கியமான ஒரு சங்கீதம். நீங்கள் சங்கீதங்களை நீங்கள் படித்தீர்கள் என்றால் 150 சங்கீதங்கள் நமது வேத புத்தகத்தில் இருக்கிறது. சங்கீதங்களிலே மொத்தம் 5 பிரிவுகள் இருக்கிறது. சங்கீதங்களில் 5 பிரிவுகள் இருக்கிறது. இந்த நாம் வாசித்த இந்த சங்கீதம் 5வது பிரிவிலே வரக்கூடிய ஒரு சங்கீதம். திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பிலே முன்னுரையை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அதில் சங்கீதங்களை குறித்து திருப்பாடல்கள், அந்த திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பில் திருப்பாடல்களுக்கு முன்னுரை, இன்ட்ரடக்ஷன் அபவுட் சாம்ஸ், திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பிலும் ஆங்கில வேத புத்தகங்களிலும் ஒவ்வொரு புத்தகத்திற்கும் முன்னுரை கொடுத்திருப்பார்கள் அந்த புத்தகத்தை குறித்து. இந்த சங்கீதங்களுக்கு என்ன முன்னுரை கொடுத்திருக்கிறார்கள்? கடவுளை புகழ்ந்து வழிபடுவதற்கானவை, கடவுளிடம் உதவி, பாதுகாப்பு, மீட்பு வேண்டி பாடியவை, மன்னிப்பு வேண்டும் மன்றாட்டுகள், கடவுள் வழங்கிய ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்தும் பாடல்கள், அரசர் பற்றிய பாடல்கள், அறிவுரை அளிக்கும் பாடல்கள் என்று சங்கீதங்களுடைய வகைகளை கொடுத்திருக்கிறார்கள். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதத்தினுடைய பிரிவுகள், நூலின் பிரிவுகள். நான் ஏற்கனவே சொன்னது போல சங்கீதத்திலே 150 சங்கீதங்கள் இருக்கிறது. சங்கீதங்கள் என்றால் பாடல்கள். நம்ம சபையில் எப்படி பாட்டு புத்தகத்தை வைத்து பாடுகிறோமோ அதுபோல இஸ்ரவேல் மக்கள் அவர்களுடைய ஆலயத்திலே, தேவாலயத்திலே, எருசலேம் தேவாலயத்திலே, குறிப்பாக சிறையிருப்புக்கு பிறகு வந்த பிறகு அவர்கள் கட்டி எழுப்பின சீர் செய்த அந்த எருசலேம் தேவாலயத்தில் செகண்ட் டெம்பிள் என்று அதற்கு பெயர். எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் ஆகியோர் காலத்தில் எழுப்பப்பட்ட அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு 2ஆம் தேவாலயம் என்று பெயர். முதல் தேவாலயம் சாலமோனால் கட்டப்பட்டது. அந்த 2ஆம் தேவாலயம் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பின மக்களாலே கட்டப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் காலத்திலே இந்த சங்கீதங்கள் தொகுக்கப்பட்டு பாடல்கள் புத்தகமாக, சாங் புக்காக, ஹிம் புக்காக, பாமாலை புத்தகமாக பாடப்பட்டது. அந்த டெம்பிளில் பாடகர் குழுவினர் இருந்தார்கள். இசைக்கருவிகளை வாசித்து கர்த்தரை துதித்து இந்த பாடல்களை பாடினார்கள். இந்த சங்கீதத்தில் மொத்தம் 5 பிரிவுகள் இருக்கிறது. முதல் பகுதி 1 - 41. சங்கீதத்தினுடைய முதல் புத்தகம், முதல் பகுதி 1 - 41. 2ஆம் பகுதி 42 - 72. 3ஆம் பகுதி 73 - 89. 4ஆம் பகுதி 90 - 106. 5ஆம் பகுதி 107 - 150. அல்லேலூயா. அந்த ஒவ்வொரு பகுதியும் முடியும் போது ஆமேன் ஆமேன் என்று 2 தடவை அந்த வார்த்தைகள் வரும். உதாரணமாக 41ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 41ஆம் சங்கீதத்தில் அந்த முடிவு எப்படி இருக்கிறது என்று கவனியுங்கள். 41. இஸ்ரவேலின் கடவுளாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரத்துக்கு உரியவர். ஆமேன் ஆமேன். உங்கள் பைபிள் எப்படி இருக்குது? ஆமேன் ஆமேன். அந்த ஆமேன் ஆமேன் என்று முடிகிறது. அந்த சங்கீத புஸ்தகத்துடைய முதல் பகுதி முடிவடைகிறது என்று அர்த்தம். அதுக்கு அடுத்த பகுதி 72வது சங்கீதம். அந்த 72வது சங்கீதம் எப்படி முடிகிறது? இஸ்ரவேலின் கடவுளுக்கு ஸ்தோத்திரம்,
ஒருவராய் அதிசயங்களை செய்கிற கர்த்தராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம். மகிமை பொருந்திய அவருடைய நாமம் என்றென்றும் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. பூமி முழுவதிலும் அவருடைய மகிமையே நிறைந்திருப்பதாக. எப்படி முடியுதுங்க? ஆமேன், 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 ஆமேன். கீழே 20வது வசனம் பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க. அது எடிட்டோரியல் ஒர்க். ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் பிரார்த்தனைகள் முடிந்தன. 3ஆம் பாகம் 73 89. 89வது வசனத்தை எடுங்க. 3ஆம் பாகம் 89 எப்படி முடிவடைகிறது? கர்த்தாவே, இவை உமது சத்துருக்கள் நிந்தித்த நிந்தைகள். நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளை நிந்திக்கிறார்களே. 52வது வசனம். அதுவும் பிராக்கெட்டில் தான் போட்டிருக்காங்க, எடிட்டோரியல் ஒர்க். கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். 4ஆம் பகுதி பாகம் 90 106. 4ஆம் பாகம் 90 இருந்து 106. 90 106 4ஆம் பாகம். அங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? வசனம். இஸ்ரவேலின் கடவுளாகிய கர்த்தருக்கு அநாதியா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் கடவுளாகிய கர்த்தருக்கு அநாதியா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜனமெல்லாம் ஆமேன் என்று சொல்லுவதாக. அல்லேலூயா. இது 4ஆம் பாகம். 5ஆம் பாகம் இதான் முக்கியமான பாகம். 107 150. 107 150 5வது பாகம். அதில் அந்த 150வது சங்கீதமே எல்லாமே அல்லேலூயான்னு வரும். நான் வரும் அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, பரிசுத்த ஸ்தலத்தில் கடவுளை துதியுங்கள். அவர் வல்லமை விளங்கும் ஆகாய விரிவில் அவரை துதியுங்கள். அவர் பராக்கிரம செய்கைகளின் நிமித்தம் அவரை துதியுங்கள். மாட்சிமையுள்ள அவர் மகத்துவத்தின் நிமித்தம் அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். மத்தளத்தோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேர் ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. பாருங்க, சங்கீதத்தில் 5 பகுதிகள், 5 பிரிவுகள், 5 பாகங்கள் இருக்கிறது. இந்த 5 பாகங்களில் ஒவ்வொரு பாகமும் எப்படி முடிவடைகிறது? ஆமேன், 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 அல்லேலூயா. 5வது பாகம் எப்படி முடிவடைகிறது? அல்லேலூயா என்று முடிவடைகிறது. அதான் டாக்ஸாலஜி. இந்த சங்கீதங்களுடைய எபிலாக், முடிவுரை 150ஆம் சங்கீதம் தான். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, சங்கீதங்கள் பற்றிய ஒரு ஆராய்ச்சி, ஒரு படிப்பு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வேதாகம கல்லூரியில் ஆன்லைன் வகுப்பில் இந்த சங்கீதங்களை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் நான் கிளாஸ் எடுத்தேன் மாணவர்களுக்கு. வாரத்துக்கு 2 நாள், செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை, சங்கீதங்களை பற்றி ஒரு டீப் ஸ்டடி. அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நாம் வாசித்த இந்த சங்கீத புஸ்தகம் 126ஆம் சங்கீதம் பாடல் எந்த பிரிவை சார்ந்தது என்றால் 5வது பிரிவை சார்ந்தது. சங்கீதங்களிலே 5வது பிரிவை, 5வது பாகத்தை, 5வது புத்தகத்தை சார்ந்தது. 5 வால்யூம் ஒர்க்கு. இந்த சங்கீதமே 5 வால்யூம் ஒர்க்கு. அது 5 வால்யூம் எப்படின்னா
முதலில் தொகுக்கப்பட்டது, ரெண்டாவது தொகுக்கப்பட்டது, மூன்றாவது தொகுக்கப்பட்டது, நான்காவது தொகுக்கப்பட்டது, கடைசியாக ஐந்தாவதாக தொகுக்கப்பட்டது. இந்த ஐந்தாவதாக தொகுக்கப்பட்டது எங்கே ஆரம்பிக்குது? எந்த சங்கீதத்தில் ஆரம்பிக்கிறது? 107ஆம் சங்கீதத்தில் ஆரம்பித்து 150வது சங்கீதத்தில் நிறைவடைகிறது. இதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா, பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிறகு இஸ்ரவேல் மக்கள், யூதா மக்கள், குறிப்பாக யூதா மக்கள், எருசலேம் மக்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு சென்று அங்கு 70 ஆண்டுகள் அந்த சிறையிருப்பிலே இருந்த பிறகு அவர்கள் மீண்டும் தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி வருகிறார்கள். தங்களுடைய யூதா தேசத்துக்கு திரும்பி வருகிறார்கள். எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் ஆகிய தலைவர்கள் கீழாக அந்த பாபிலோனிய தேசத்து அரசன் சைரஸ் அல்லது கோரேஸ் மூலமாக அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் தங்கள் யூதா தேசத்துக்கு திரும்பி வருகிறார்கள். தங்களுடைய எருசலேம் பட்டணத்தை, நகரத்தை கட்டுகிறார்கள். தங்களுடைய தேவனுடைய ஆலயத்தை திரும்ப கட்டுகிறார்கள். கைகளை தட்டுவோம். பாபிலோன் தேசத்துக்கு கிமு 586 587 பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாக நேபுகாத் நேச்சார் பேரரசின் காலத்தில் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட யூதா மக்கள் 3 பிரிவாக அவர்கள் பாபிலோன் தேசத்துக்கு சிறையிருப்பு செல்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். நீங்கள் பாபிலோனிலே 70 வருடங்கள் சிறையிருப்பிலே இருப்பீர்கள். எத்தனை வருடம் சிறையிருப்பில் இருப்பீர்கள்? 70 வருடங்கள் சிறையிருப்பில் இருப்பீர்கள். அந்த 70 ஆண்டுகள் சிறையிருப்பு முடிந்த பிறகு நீங்கள் இந்த தேசத்துக்கு மீண்டும் திரும்பி வருவீர்கள் என்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை தானியேல் அவர்கள் எரேமியா கூறினார். எரேமியாவின் தீர்க்க தரிசனம் 70 ஆண்டுகள் நீங்கள் பாபிலோனிலே சிறையிருப்பில் இருப்பீர்கள். அதை தானியேலும் அந்த சிறையிருப்பு நீங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை நாம் தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இந்த 107ஆம் சங்கீதத்திலிருந்து 150ஆம் சங்கீதம் வரைக்கும் இருக்கக்கூடிய சங்கீதங்கள் எல்லாம் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்றால், அவங்க பாபிலோனில் இருந்தே எருசலேமுக்கு, யூதாவுக்கு திரும்பி வந்த பிறகு அவங்க எழுதுனது தான் இந்த சங்கீதங்கள். இந்த 5வது பிரிவில் இருக்கக்கூடிய சங்கீதங்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிறகு எழுதப்பட்ட சங்கீதம். இதான் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட், வரலாற்று பின்னணி. 126ஆம் சங்கீதம் எப்பொழுது எழுதப்பட்டது? பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்து சைரஸ் என்ற பெர்சிய அரசனுடைய கட்டளையின்படி, கோரேஸ் என்ற அரசனுடைய கட்டளையின்படி அவர்கள் அந்த யூதா நாட்டிற்கு, எருசலேமுக்கு திரும்பி வந்த பிறகு, எருசலேம் நகரம் மறுபடியுமாக கட்டப்பட்ட பிறகு, எருசலேம் தேவாலயம் மறுபடியுமாக கட்டப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிறகு, செகண்ட் டெம்பிளில் அவங்க பாடுவதற்காக பயன்படுத்தின அந்த சங்கீத புத்தகத்தில் இந்த 126ஆம் சங்கீதமும் இருந்தது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பின்னணியில் 126ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை நாம் பார்ப்போம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்து இருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் காலத்தில் திரும்பி வந்த அந்த யூதா மக்கள் பாடக்கூடிய சங்கீதம், இந்த சங்கீதத்தை யார் எழுதுனதுன்னு தெரியல. ஏன்னா
இது ஆரோகண சங்கீதம் என்று எழுதியிருக்கிறது. ஆரோகண சங்கீதம் என்றால் என்ன அர்த்தம்னா, சியோன் மலை திருப்பயண பாடல். அதாவது எருசலேம் தேவாலயத்திற்கு, சியோன் மலையில் கட்டப்பட்ட எருசலேம் தேவாலயத்திற்கு யூத மக்கள், இஸ்ரவேல் மக்கள் பண்டிகைகள் கொண்டாட வரும்பொழுது அவர்கள் மலை மேலே சந்தோஷமாக ஏறும்போது பாடக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். ஆரோகண சங்கீதம் என்றால் எருசலேம் தேவாலயத்திற்கு, எருசலேம் மலையில், சியோன் மலையில் இருக்கக்கூடிய அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு யூதா மக்கள் வரும்போது அவர்கள் பாடக்கூடிய பாடல் எதுங்க? இந்த சங்கீத பாடல், ஆரோகண சங்கீதம். இந்த 126ஆம் சங்கீதம் ஒரு ஆரோகண சங்கீதம். அதில் அவங்க பாபிலோனியிலிருந்து, பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து 70 ஆண்டுகள் அந்த பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து, எக்ஸைலிக் பீரியட்லிருந்து அவங்க திரும்பி வந்து அந்த யூதா தேசத்திலே, அந்த எருசலேம் பட்டணத்திலே, அந்த எருசலேம் தேவாலயத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது அவர்கள் பாடின பாடல் இந்த 126வது சங்கீதம். போஸ்ட் எக்ஸைலிக் பீரியட் சாங். இந்த சங்கீதம் பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிறகு எழுதப்பட்ட சங்கீதம். அப்போ அவங்க எப்படி பாடுறாங்க பாருங்க. 126 மோனகன் மொழிபெயர்ப்பு, ரிவைஸ்டு வெர்ஷன், ஆரோகண சங்கீதம். சியோனின் துன்ப நிலைமையை, நம்ம வச்சிருக்கிற பைபிள் எப்படி இருக்குது? சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சியோனின் துன்ப நிலைமையை கர்த்தர் மாற்றின போது, பாஸ்ட் டென்ஸ், சியோனினுடைய சிறையிருப்பை, எருசலேமினுடைய சிறையிருப்பை, யூதா மக்களுடைய சிறையிருப்பை, எருசலேம் மக்களுடைய சிறையிருப்பை, பாபிலோனிலே 70 ஆண்டுகள் அந்த பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்த அந்த யூதா மக்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றின போது, அந்த துன்ப நிலைமையை மாற்றின போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். கனவு காண்கிறவர்கள் போல் இருந்தோம். இது நிஜமா, இது கனவா என்று யோசிக்கக்கூடிய நிலைமையில் இருந்தோம். அவங்க யாரும் எதிர்பார்க்கவே இல்லை தங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று. இஸ்ரவேல் மக்கள், யூதா மக்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கும்போது அவங்க திரும்ப தங்கள் தாயகத்துக்கு போவோம் என்கிற நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தார்கள். தங்களுக்கு திரும்ப விடுதலை கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள். பாபிலோன் தான் நமக்கு கடைசி, நமது வாழ்க்கையின் முடிவு, நம்ம மரித்து பாபிலோனில் தான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பாபிலோனுடைய கடைசி அரசர் நபோனிடஸ், அந்த ஆட்சி முடிந்து பாரசீக ராஜாவினுடைய ஆட்சி ஆரம்பித்த போது, குறிப்பாக கோரேஸ், அந்த சைரஸ் அந்த ஆட்சிக்கு வந்தபோது அவர் என்ன செய்தார்? பாபிலோனில் குடியிருந்த அனைத்து யூதா மக்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் அவர் விடுதலையை கோரினார். அல்லேலூயா. அவர்களுக்கு அவர் சுதந்திரத்தை கொடுத்தார். உங்கள் தேசத்துக்கு நீங்கள் திரும்பி போகலாம், உங்கள் தேசத்துக்கு நீங்கள் திரும்பி போகலாம் என்கிற ஒரு வாக்குறுதியை அவர்களுக்கு அளித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் கூட நினைத்து கொண்டிருந்தேன், பிஜேபி அசைக்கவே முடியாது. சில மாதங்களுக்கு முன்பு வரை நான் என்ன நினைத்து கொண்டிருந்தேன்? பிஜேபியை சொல்லுங்க, அசைக்கவே முடியாது. இன்னும் ஒரு 10 வருஷம், இன்னும் ஒரு 20 வருஷம் இந்தியாவை பிஜேபி தான் ஆட்சி புரியும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஏன்னால் இருந்த சூழ்நிலை
அப்படி இருந்தது. ஆனால் என்ன நடக்குது? இப்போ இந்தியா முழுவதும் ஒரு அசைவு ஏற்பட்டு இருக்கிறது. 7 பகுதிகளாக நடைபெறக்கூடிய அந்த தேர்தலில் முதல் பகுதி முடிந்துவிட்டது. இன்னும் 6 பகுதி இருக்கிறது. தேர்தல் முடிந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதியில் எப்போ ரிசல்ட் வருது? ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வருகிறது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா ராகுல் காந்தி அடுத்த பிரதமர் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இப்பொழுதே ராகுல் காந்தியை மத்திய அரசின் அலுவலர்கள் போய் பார்க்கிறார்கள் என்கிற செய்தி வருகிறது. அடுத்த அரசு ராகுல் காந்தி தலைமையில் அமைந்தால் அவருடைய திட்டங்கள் என்ன, நோக்கங்கள் என்ன, என்ன செய்யப் போகிறார் என்பதை இப்பொழுதே மத்திய அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகள் அவரை போய் சந்திக்கிறார்கள் என்கிற செய்தி வருகிறது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னும் ஒரு 10 வருஷம், இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு மோடியையா அமித்ஷாவை பாஜகவை அசைக்கவே முடியாது என்கிற ஒரு நிலை இருந்தது. ஆனால் திடீரென்று என்ன ஏற்பட்டது? ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் மக்கள் மத்தியில். அடுத்த ஆட்சி இந்தியா கூட்டணி தலைமையிலே ஆட்சி அமைக்கப்படலாம் என்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? இது கனவா நிஜமா என்று கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கு. சில மாதங்களுக்கு முன்பு வரை மிகவும் உறுதியாக அடுத்த பிரதமர் மோடிதான், 3வது தடவையாக மோடிதான் பதவி ஏற்பார் என்று பரவலாக பேசப்பட்டது. எல்லா ஊடகங்களாலும் கருத்து கணிப்புகள் வந்தன. ஆனால் தற்போது என்ன சொல்லுகிறார்கள்? அடுத்த முறை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும், வருகிற ஆட்சி இந்திய கூட்டணியின் ஆட்சி என்று சொல்லுகிறார்கள். இது கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது கனவா? இதே நிஜமா? நிஜமா இருந்தால் சந்தோஷம்தான். ஒரு சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட், ஆட்சி மாற்றம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அங்கு ஏற்பட்டது. பாபிலோனிய பேரரசினுடைய ஆட்சி முடிவடைந்து பாரசீக பேரரசின் ஆட்சி ஏற்பட்ட போது அந்த சைரஸ் என்ற பேரரசர், கோரேஸ் என்கிற பேரரசர், அவர் யூதா மக்களுக்கு, எருசலேமின் மக்களுக்கு அவர் விடுதலையை அறிவித்தார். அல்லேலூயா! அவர் விடுதலையை கூறினார். நீங்கள் திரும்பி செல்லுங்கள், உங்களுடைய எருசலேம் நகரத்தை கட்டுங்கள், உங்களுடைய தேவாலயத்தை கட்டுங்கள், நீங்கள் எல்லாரும் திரும்பி செல்லுங்கள் என்று அவர் அறிவித்தார். இதைத்தான் நாம் 126:2 நாம் பார்க்கிறோம். 1:2 சியோனின் துன்ப நிலைமையை, சியோனின் சிறை இருப்பை கர்த்தர் திருப்பும் போது, இங்கே திருப்பும் போதுன்னு இருக்குது. மோனகன் மொழிபெயர்ப்பில் மாற்றின போது, பாஸ்டன்ஸ், சியோனின் துன்ப நிலைமையை கர்த்தர் மாற்றின போது, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றின போது, திருப்பின போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தது. இது கனவா நிஜமா என்கிற கேள்வி அந்த யூதா மக்களுக்கு ஏற்பட்டது. நம்மளாம் கடைசி வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம், பாபிலோனில் தான் சாக போகிறோம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த சைரஸ், இந்த கோரேஸ் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே நமக்கு விடுதலை அறிவித்து விட்டார். அல்லேலூயா! இது கனவா நிஜமா? சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சியோனின் அடிமை நிலைமையை, பாபிலோனிய அடிமைத்தனத்தை, அடிமை நிலைமையை ஆண்டவர் மாற்றின போது, அந்த மாற்றின போது பாஸ்டென்ஸ், இறந்த காலம். நான் அதனால்தான் நம்ம வச்சிருக்கிற பைபிளை மட்டும் நான் பிரசங்கம் பண்ணுறது இல்லை. பைபிள் காலேஜ் படித்தவங்களுக்கும் பைபிள் காலேஜ் படிக்காதவங்களுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, பைபிள் காலேஜ் படிக்காதவங்க நம்ம வச்சிருக்கிற அந்த பழைய திருப்புதலை படித்து அதை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
ஆனால் பைபிள் காலேஜ் படித்தவர்கள், அது டிப்ளமா தியாலஜியோ பிடிஹெச்சோ அல்லது பிடிஓ எம்டிஓ எம்டிஹெச்சோ படித்தவங்க கண்டிப்பாக அவங்க அந்த மூல பாஷையையோ பல மொழிபெயர்ப்புகளையும் ஒப்பிட்டு பேசுவார்கள். அல்லேலூயா. அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இங்கே நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? சியோனின் துன்ப நிலைமையை கர்த்தர் மாற்றின போது, சியோனின் அடிமை நிலைமையை ஆண்டவர் மாற்றின போது, when God turned the exilic condition of the Jewish people, சியோனின் அடிமை நிலையை கர்த்தர் மாற்றின போது, past tense, சங்கீதம் 126. When the Lord turned again the captivity of Zion, we were like them that dream. இங்கிலீஷில் டேர்ன்டுன்னு தான் இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. நம்ம வச்சிருக்கிற தமிழ் பைபிளில் தான் எப்படி இருக்குதுங்க? எப்படி இருக்குது? திருப்பும் போது. அது எந்த டென்ஷனே தெரியல. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பிய போது. அல்லேலூயா. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பிய போது நம்ம எப்படி இருந்தோம்? சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம், கனவு காண்கிறவர்கள் போல இருந்தோம். இது நிஜமா உண்மையா என்று யூகிக்க முடியாத அளவுக்கு நம்ம இருந்தோம். 1ஆம் வசனம், ஆண்டவர் சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பு ஆரவாரம், நாவில் களிப்பு ஆரவாரம், நாவில் களிப்பு ஆரவாரம் எழுந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் புறஜாதிகள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சி உருகின்றோம். கைத்தட்டி ஆண்டவர் மகிழ்ச்சிப்படுத்தும். சாமுவேல் அமிர்தம் என்கிற ஒரு பழைய ஏற்பாட்டு ஒரு மிகப்பெரிய அறிஞர் ஒருவர் இருந்தார். அவர் மதுரை தமிழ்நாடு இறையியல் கல்லூரியினுடைய முதல்வராகவும் அவர் இருந்திருக்கிறார். சாமுவேல் அமிர்தம் அவர்தான் அந்த சங்கீத புத்தகத்துக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார். அந்த விளக்க உரையில் அவர் என்ன எழுதியிருக்கிறார்? தலைப்பு கொடுத்திருக்கிறார், சங்கீதம் 126, செல்வங்களை மீண்டும் அளிக்கும் இறைவன். அல்லேலூயா. இந்த சங்கீதம் 126க்கு அவர் கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால், செல்வங்களை மீண்டும் அளிக்கும் இறைவன். இந்த சங்கீதம் சமுதாய புலம்பல் அல்லது கம்யூனிட்டி லேமெண்ட் ஆர் நேஷ்னல் லேமெண்ட். லேமெண்ட் என்றால் தேவனுடைய ஆலயத்திற்கு மக்கள் சபையாக சேர்ந்து புலம்பி பாடக்கூடிய பாடல். லேமெண்ட் என்றால் என்ன? புலம்பல் பாடல், புலம்பி பாடும் பாடல். ஏன் அவங்க புலம்புறாங்கன்னா, ஒரே நேரத்தில் எல்லாரும் வந்து விடவில்லை. ஒரே நேரத்தில் எல்லா யூதர்களும் பாபிலோனிலிருந்து அவர்கள் எருசலேமுக்கு வந்து விடவில்லை. பேட்ச் பேட்சாக, குழு குழுவாகத்தான் அவங்க வராங்க. அல்லேலூயா. ஒரு சிலர் வந்து சேர்ந்தார்கள், இன்னும் மீதி ஒரு சிலர் பாபிலோனிலேயே இருக்கிறார்கள். அவர்களும் வர வேண்டும். வந்து சேர்ந்தவர்களுக்கு அந்த இடம் கிடைத்தது, அந்த யூதா தேசம் கிடைத்தது, எருசலேம் நகரம் கிடைத்தது, எருசலேம் ஆலயம் கிடைத்தது. ஆனால் அவர்களுக்கு செழிப்பு இன்னும் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு என்ன கிடைக்கவில்லை? செழிப்பு கிடைக்கவில்லை. ஆசீர்வாதம் இன்னும் கிடைக்கவில்லை. ஆகவே செழிப்புக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் அந்த பாபிலோனிய தேசத்திலே இன்னும் எஞ்சி இருக்கிற மக்கள் மீண்டும் தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கடவுளை நோக்கி, தேவனை நோக்கி, யெகோவாவை நோக்கி, யாவேயை நோக்கி அவர்கள் மன்றாடக்கூடிய
ஒரு சமுதாய புலம்பல் பாடலாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. என்னுடைய வேத புத்தகத்தில் நான் இதை எப்படி எழுதி வைத்திருக்கிறேன் என்றால், எ லேமெண்ட் சங் ஆஃப்டர் ஃப்ரம் எக்ஸைல். பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிறகு எருசலேமுக்கு வந்தவர்கள் பாடின கம்யூனிட்டி லேமெண்ட், சமுதாய புலம்பல் பாடல். அல்லேலூயா. இது ஒரு ஆள் பாடுற பாட்டு அல்ல, சபையாக சேர்ந்து பாடக்கூடிய பாடல். அல்லேலூயா. தனியால் பாடலும் இருக்கிறது, எல்லா சபையாக சேர்ந்து பாடுகிற பாடலும் இருக்கிறது. இது சபையாக சேர்ந்து பாடின பாடல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இந்த முதலாம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, கடந்த காலத்தில் நிகழ்ந்த மீட்பு. அந்த யூதா மக்கள் பாபிலோனில் இருந்து, சிறையிருப்பில் இருந்து அவர்கள் மீண்டு வந்தது கர்த்தரிடத்திலே சொல்லுகிறார்கள் இந்த பாடலிலே. அல்லேலூயா. கடந்த காலத்திலே தேவன் அவர்களுக்கு எத்தகைய மீட்பை கொடுத்தார் என்று இந்த சங்கீதத்திலே சொல்லுகிறார்கள். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பிய போது, அதான் கரெக்ட். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பிய போது, when the Lord turned the captivity of Zion, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பின போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அந்த யூதா தேசத்தை சுற்றிலும் இருந்த, எருசலேமை சுற்றிலும் இருந்த புறஜாதி மக்கள், பிற இனத்து மக்கள் இந்த பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து வந்த மக்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. அந்த யூதா மக்களுக்கு கர்த்தர் கொடுத்த விடுதலையை, கர்த்தர் கொடுத்த அந்த தேசத்தை, கர்த்தர் மறுபடியுமாக அந்த தேவாலயத்தை கொடுத்தது எண்ணி அவர்கள் சுற்றிலும் வசித்த புறஜாதிகள் என்ன சொன்னார்கள்? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொன்னார். 3ஆவது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அந்த யூதாவுக்கு வந்த அந்த யூதர்கள், யூதா மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? 70 வருஷம் நம்ம பாபிலோனில் சிறையிருப்பில் இருந்தோம், கர்த்தர் இப்போது நமக்கு என்ன செய்திருக்கிறார்? பெரிய காரியத்தை அவர் செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லு. ஸோ இந்த காலை நேரத்தில் இந்த சங்கீதத்தினுடைய வசனங்கள் நமக்கு என்ன போதிக்கிறது? ஒருவேளை நீங்கள் உங்கள் செல்வத்தை எல்லாம் இழந்து சிறையிருப்பில் இருந்தாலும், உங்களுடைய சொத்துக்களை, ஆஸ்திகளை, உங்கள் பணத்தை நீங்கள் இழந்து நீங்கள் இருந்தாலும், இப்போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? செல்வங்களை மீண்டும் அளிக்கும் இறைவனாக ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஐயோ நம்ம எல்லாத்தையுமே இழந்துட்டுமே அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் இழந்து போன செல்வங்களை, நீங்கள் இழந்து போன பணத்தை ஆண்டவர் உங்களுக்கு மீண்டும் அளிக்கக்கூடிய இறைவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இந்த 126ஆம் சங்கீதத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம், ஒரு காலத்தில் நாங்கள் எவ்வளவு செழிப்பாக இருந்தோம், ஒரு காலத்தில் எங்கள் கையில் எவ்வளோ பணப்புழக்கம் இருந்தது, ஒரு காலத்தில் எங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருந்தது, ஒரு காலத்தில் மக்கள் எங்களை எப்படியாக மதித்தார்கள். இன்றைக்கு நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து மிகவும் ஒரு வருத்தமான நிலைமையிலே இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்வீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, உங்கள் சிறையிருப்பை திருப்பும்படியாக, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படியாக தேவன் ஒரு சைரஸை, ஒரு கோரேஸை
எழுப்ப வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இழந்து போன செல்வங்களை மீண்டும் அளிக்கும் இறைவனாக உங்கள் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும்போது நீங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருப்பீர்கள். இது நிஜமா, உண்மையா, நம்ம வாழ்க்கையில் உண்மையிலே கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறாரா என்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்பீர்கள். மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்வார்கள், இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அல்லேலூயா. இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். 3வது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். புறஜாதிகள் சொல்றாங்க கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். புறஜாதிகள் சொல்றாங்க உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்ல போகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாஸ்டர் ஜான் மதியழகனுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார் அப்படின்னு யார் சொல்ல போறது? புறஜாதிகள் சொல்ல போகிறார்கள். இந்த ஊரிலே வசிக்கிற புறஜாதிகள் சொல்ல போகிறார்கள் கர்த்தர் பாஸ்டர் ஜான் மதியழகனுக்கு பெரிய காரியத்தை செய்தார். இந்த சபைக்கு வரக்கூடிய உங்களை பார்த்து ஜனங்கள் என்ன சொல்ல போகிறார்கள்? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அது நிமித்தம் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. 3வது வசனம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். The Lord has done greater things. The Lord has done great things for us. Thereof we are glad. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், அதனால் நாம் சந்தோஷப்படுகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அவர் செய்து விட்டார். அதனால் புறஜாதிகள், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் உங்களை பார்த்து சொல்ல போகிறார்கள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். நீங்கள் சொல்ல போகிற சாட்சி, கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். நீங்க சாட்சி சொல்ல போகிறீங்க. அதுக்கு அடுத்தது இந்த சங்கீதத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு 1வது வசனமும் 4வது வசனமும் மிக முக்கியமானது. கீ வெர்சஸ். இந்த சங்கீதத்தினுடைய திறவுகோல் வசனங்கள் 1வது வசனமும் 4வது வசனமும். ஏன் அப்படின்னு சொன்னால் 1வது வசனம் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, இறந்த காலத்தில், கடந்த காலத்தில் இருக்கிறது. கர்த்தர் என்ன செய்தார்? சியோனின் துன்ப நிலையை கர்த்தர் மாற்றின போது, சியோனின் துன்ப நிலைமையை கர்த்தர் மாற்றின போது, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பிய போது. டிரான்ஸ்லேஷன் அப்படி தான் வரணும், திருப்பும் போதுன்னு வரக்கூடாது. எப்படி வரணும்? திருப்பிய போது. அதுக்காக தான் பைபிள் கிளாஸ்க்கு வாங்கன்றது. ஏன் உங்களை பைபிள் கிளாஸ்க்கு வாங்கன்னு சொல்கிறது? இந்த ரகசியங்களை கற்றுக்கொள்வதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பிய போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தது. When the Lord turned again the captivity of Zion, கர்த்தர் சியோனின் சிறையிருப்பை திருப்பின போது we were like them that dream, சொப்பனம் காண்கிறவர்கள் போல, கனவு காண்கிறவர்கள் போல நாம் இருந்தோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து விட்டார். சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுத்து விட்டார். எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டார். கைத்தட்டி ஆண்டவர் மகிழ்ச்சி. கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்பி விட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது வசனம் பாஸ்ட் டென்ஸ் இல்லை. 4வது வசனம்
எதிர்காலத்தை பற்றியது, ஃபியூச்சர் டென்ஸ். அது ஒரு வேண்டுதல். சங்கீதம் 126 1-3 கடந்த காலத்தில் நிகழ்ந்த மீட்பு. கடந்த காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார், கடந்த காலத்தில் நிகழ்ந்த மீட்பை பற்றியது. சங்கீதம் 126 1-3. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். ஆனால் சங்கீதம் 126 4-6 எதிர்கால மீட்பை பற்றியது. அல்லேலூயா. ரிடம்ஷன் இன் த ஃபியூச்சர். ரிடம்ஷன் இன் த ஃபியூச்சர், எதிர்கால மீட்பை பற்றியது. சங்கீதம் 126 4-6. எதிர்கால மீட்பு. நெகேபில் உள்ள சிற்றாறுகளும் நீர் ஓடைகளும் கோடையில் வறண்டு போயினும் இலை உதிர் காலம் மழைக்கும் பின்னால் அவை நீர் நிறைந்து ஓடும். மழையில்லாத சூழ்நிலையும் விதைக்கும் போதிருந்த ஏக்கமும் அறுவடையின் போது சமன் செய்யப்படுகிறது. கோடை காலத்தில் இறந்துவிடும் செழிப்பு தேவதைக்காக அழும் சடங்கு பற்றிய குறிப்பினை சில அறிஞர்கள் இங்கு காண்பார்கள். இயற்கை அக்காலத்தில் வறண்டு இறந்து போகிறது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட நாட்டு விடுதலையின் அடிப்படையில் புதிய வேளாண்மை ஆசீர்வாதங்களுக்காக சங்கீதக்காரர் வேண்டுதல் செய்கிறார் என்று சாமுவேல் அமிர்தம் இந்த 126ஆம் சங்கீதத்துக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதம் 126 4-6 நம்ம படிப்போம். கர்த்தாவே, நல்லா கவனிங்க. நம்ம வச்சிருக்கிற தமிழ் பைபிள் டிரான்ஸ்லேஷன் சரியில்லை. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். 150 வருஷத்துக்கு முன்னால் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த பைபிளை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெரிய ஊழியக்காரர்களும் இதை வச்சு தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய ஊழியக்காரர்கள், ரேடியோவில் பேசுகிறவங்க, டிவியில் பேசுகிறவங்க, பத்திரிக்கையில் நடத்துகிறவங்க எல்லாருமே எந்த பைபிளை வச்சு பேசுகிறாங்க? நம்ம வச்சுருக்கிற பைபிள், இந்த பழைய திருப்பதில் வச்சு தான் பேசுகிறாங்க. இப்போ நான் 2-3 பைபிள் டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன். அப்போ நீங்களே ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. நம்ம வச்சிருக்கிற பைபிளில் எப்படி இருக்குது பாருங்கள். 4ஆம் வசனம், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பம். இது ஒரு ஜபம். இட் இஸ் எ ப்ரேயர். ப்ரேயர் ஃபார் த ஃபியூச்சர். உங்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் ஜபிக்கிற ஜபம்தான் இந்த 4வது வசனம். கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பம். நான் வச்சிருக்கிற மோனகன் மொழிபெயர்ப்பை படிக்கிறேன், கவனிங்க. மோனகன் மொழிபெயர்ப்பு இதுதான். இது லுத்தரன் சர்ச்சு, ஏஎல்சி, டிஎல்சி, ஐஇஎல்சி சபையில் பயன்படுத்தக்கூடிய பரிசுத்த வேதாகமும் மோனகன் மொழிபெயர்ப்பு, ரிவைஸ்டு வெர்ஷன், திருத்திய மொழிபெயர்ப்பு. அதில் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்கள். 126:4 கர்த்தாவே தென்னாட்டு நீரோடைகளை போல, கர்த்தாவே தென்னாட்டு நீரோடைகளை போல எங்கள் துன்ப நிலைமையை மாறும்படி செய்யும். அல்லேலூயா. அங்கே எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க? கர்த்தாவே தென்னாட்டிலே, தேசத்தினுடைய தெற்கு பகுதியில் நீரோடைகளை, ஆறுகள், நீரோடைகள், சிற்றோடைகள், அந்த நீரோடைகளைப் போல எங்கள் துன்ப நிலைமையை மாறும்படி செய்யும். அல்லேலூயா. எங்கள் துன்ப நிலைமையை மாறும்படி செய்யும். திருவிவிலியத்தில் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள்? 4ஆம் வசனம், ஆண்டவரே தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும். வண்டர்ஃபுல், சூப்பர் டிரான்ஸ்லேஷன். திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு. 4ஆம் வசனத்தை எப்படி மொழிபெயர்க்கிறாங்க? ஆண்டவரே நமது நாட்டில் இருக்கிற தென் பகுதியில் உள்ள வறண்ட ஓடையை, வறண்ட ஓடைனா என்னது?
தண்ணி போகிற இடம், வறண்ட கால்வாயை, சிற்றோடையை, ஓடையை நீரோடையாக, நீருள்ள ஓடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? Turn again our captivity, O Lord, as the streams in the south. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் பைபிளுக்கு பின்னால் இருக்கிற மேப்பை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்கள் பைபிளுக்கு பின்னால் இருக்கிற மேப்பில் இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரைபடம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரைபடத்தின் தெற்கு பக்கத்தில் இருக்கிற பகுதிக்கு தெற்கு தேசம் என்று பெயர், தென் தேசம். ஆங்கிலத்திலே அதற்கு நெகெப் என்று பெயர், NEGEB, நெகெப். நெகெப் என்றால் தெற்கு, தேசத்தின் தெற்கு பகுதி. அந்த பகுதி முழுவதும் எப்போதுமே வறண்டு போயிருக்கும். இஸ்ரவேல் தேசத்துடைய தெற்கு பகுதி எப்படி இருக்குங்க? வறண்டு போயிருக்கும். அந்த வறண்டு போன பாலைவனம் போல இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வருடம் முழுவதும் ஓடக்கூடிய ஆறுகள் எதுவும் இல்லை. அங்கே என்ன இருக்கிறது? மழை காலத்தில் மழை பெய்தால், வெள்ளம் வந்தால் ஓடக்கூடிய நீரோடைகள் தான் இருக்கின்றன. அல்லேலூயா. அந்த நீரோடைகளுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பெயர் என்றால், அந்த ஸ்ட்ரீம்ஸ்க்கு, சிற்றோடைகளுக்கு வாடி என்று பெயர், WADI, வாடி. நம்ம ரிவர்ன்னு சொல்கிறோம் இல்லையா? ரிவர், நதி, ஆறுன்னு சொல்கிறோம். ஸ்ட்ரீம் என்று சொல்லுகிறோம். ஸ்ட்ரீம்ஸ் நீரோடைகள், சிற்றோடைகள், கெனால், கால்வாய்கள், இதெல்லாம் அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய தென் பகுதியில் கோடை காலத்தில் வறண்டு காணப்படும். கோடை காலத்தில் வறண்டு காணப்படும். தண்ணீர் இல்லாமல் மணல் மட்டும்தான் அங்கே இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ 4ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். ஆக்சுவலாக வெள்ளங்களை திருப்புறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க ராங் டிரான்ஸ்லேஷன், தப்பாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நீரோடைகள் வெய்ய காலத்தில், கோடை காலத்தில், சம்மர் டைமில் எல்லாம் எப்படி கிடக்கும்? காஞ்சி வறண்டு கிடக்கும். அங்கு இலையுதிர் காலம் ஏற்படும் போது என்ன ஏற்படும்? மழைக்காலம் ஏற்படும். இஸ்ரவேல் நாட்டிலே மழைக்காலம் எப்போ? இலையுதிர் காலத்தில். அந்த மழைக்காலம் ஏற்படும் போது என்ன நடக்கும் என்றால், அந்த காஞ்சி போய் வறண்டு கிடக்கிற அந்த எல்லா அந்த ஆறுகளிலும், சிற்றோடைகளிலும், அந்த ஸ்ட்ரீம்ஸுகளிலும், அதுக்கு பேர் என்னதுங்க? வாடி. அந்த வாடிகளிலும் தண்ணீர் வந்து வெள்ளம் போல அடித்து ஓடிக்கொண்டிருக்கும். கைத்தட்டி ஆண்டவர் மகிழ்ச்சி. இந்த 126ஆம் சங்கீதத்தை எழுதினவர் பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிறகு யூதாவுக்கு வந்தவர், எருசலேமுக்கு வந்தவர். எருசலேம் நகரம் கட்டப்பட்ட பிறகு, எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட பிறகு, அந்த சியோனின் சிறையிருப்பை நீ திருப்பின போது நாங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருந்தோம், அதை போல இப்பொழுது வறண்டு கிடக்கக்கூடிய தென்னாட்டில் இருக்கக்கூடிய இந்த தேசத்தின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நீரோடைகள், சிற்றோடைகள், ஆறுகள் காய்ந்து வறண்டு கிடக்கிறதே. அந்த ஆறுகள் மழை காலத்தில் மழை பெய்யும் போது எப்படி வெள்ளம் அந்த சிற்றோடைகளிலே, நீரோடைகளிலே ஓடுகிறதோ அதை போன்ற ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தருள்வீராக. அல்லேலூயா. இதுதான் ஜெபம். 4ஆம் வசனம், கர்த்தாவே, தென்னாட்டு நீரோடைகளைப் போல. தென்னாட்டு நீரோடைகள் வெயில் காலத்தில், கோடை காலத்தில் வறண்டு கிடக்கின்றன. தண்ணீர் இல்லாமல் அதில் மணலும் பாறையும் தான் கிடக்கின்றன.
ஆனால் அந்த கோடைக்காலம் முடிந்து இலையுதிர் காலம் ஆரம்பிக்கும் போது, ஆட்டம் ஆரம்பிக்கும் போது மழைக்காலம் வருகிறது. அந்த மழைக்காலத்தில் எப்படி தென்னாடு முழுவதும் அந்த அந்த வறண்டு கிடக்கிற ஆறுகளிலே தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது போல எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கரைபுரண்டு ஓட செய்யும். எங்கள் துன்ப நிலைமையை மாறுபடி செய்யும். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை, அந்த தென்னாட்டின் வறண்ட ஓடை, இங்கிலீஷில் அதுக்கு பேர் ஸ்ட்ரீம், இன்னொரு பேர் வாடி, WADI, வாடி. தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக, தண்ணீர் உள்ள ஓடையாக வான்மழை மாற்றுவது போல, வானத்திலிருந்து பெய்யக்கூடிய அந்த மழையானது மழை காலத்தில் அந்த காஞ்சி வறண்டு கிடக்கிற அந்த ஓடைகளை மழை நீருள்ள ஓடையாக மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும். அல்லேலூயா. எங்கள் அடிமை நிலையை சொல்லுங்க, மாற்றி அருளும். சர்ச்சுக்கு இடம் வாங்கணும், இடம் வாங்கி சர்ச்சு கட்டணும், கையில் பணமே இல்லை, பயங்கர வறட்சி. எஸ்பெஷலி கோவிட் 2019க்கு பிறகு, கொரோனா வந்த பிறகு நம்ம சபையினுடைய நம்முடைய வருமானம் குறைந்து விட்டது. மக்களுடைய வாழ்க்கை பொருளாதாரத்தில் சேர்ந்து விட்டது. அடிக்கடி இதை நினைத்து வேதனைப்பட வேண்டி இருக்கிறது. ஆனால் ஒரு விசுவாசம், இந்த சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே எங்கள் தேசத்திலே தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீரோடைகள், சிற்றோடைகள் தண்ணீர் இல்லாமல் அந்த வறண்ட ஒரு இடத்தை போல காணப்படுகிறது, வறண்ட பூமியாக காணப்படுகிறது. ஆனால் நீர் என்ன செய்யும்? வான்மழை, தென்னாட்டின் ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல. அல்லேலூயா. அந்த வறண்டு போன, காய்ஞ்சி போன அந்த ஓடையை எது மாற்றுகிறது? எது மாற்றுகிறது? மழை. மழை பெஞ்சாதானுங்க நீரோடையில் தண்ணி வரும். காஞ்சி வறண்டு கிடக்கிற அந்த நீரோடையில் எப்போ தண்ணி வரும்? மழை பெய்யும் போது. நீர் எப்படி அந்த நீரோடையை, காஞ்சி போய் கிடைக்கிற அந்த நீரோடையை மழை நீரை அனுப்பி, பெருமழையை அனுப்பி நீர் வந்து அந்த நீரோடையை நல்ல நீரோடையாக, தண்ணீர் உள்ள நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும். நாங்கள் அந்த பாபிலோன் தேசத்துலேருந்து வந்திருக்கிறோம். அங்கேருந்து இங்கே வந்துட்டுமே தவிர எங்கள்கிட்ட எந்த விதமான பணம் இல்லை, பொருள் இல்லை. எங்களுடைய நிலங்கள் எல்லாம் நாங்கள் விவசாயம் பண்ணி என்ன செய்ய வேண்டும்? அது எங்களுக்கு செழிப்பை கொடுக்க வேண்டும், விளைச்சலை கொடுக்க வேண்டும், எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். ஆகவே எங்கள் வாழ்க்கையை ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையாக நீர் மாற்றும், எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும் என்று 4வது வசனத்தில் அந்த சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். 1வது வசனம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட மீட்பு, 2வது வசனம் எதிர்கால மீட்புக்காக ஜெபித்தல். எதிர்கால மீட்புக்காக ஜெபித்தல். தேசத்தின், இஸ்ரவேல் தேசத்தின் தெற்கில் உள்ள நெகேபில் உள்ள தெற்கு பகுதியில் உள்ள தென்னாட்டில் உள்ள சிற்றாறுகளும், ஸ்மால் ரிவர்ஸ், சிற்றாறுகளும் நீரோடைகளும் கோடை காலத்தில் வறண்டு போயினும் இலையுதிர் காலத்தில், ஆட்டம் சீசன், இலையுதிர் கால மழைக்கு பின்னால் அவை, அந்த சிற்றோடைகள், ஆறுகள் எல்லாம் நீர் நிறைந்து ஓடும். அதுபோல எங்கள் வாழ்க்கையை நீர் நிறைந்து ஓடுகிற வாழ்க்கையாக மாற்றும். இது ஒரு ஜபம். இந்த ஜபத்தை நீங்கள் பண்ணணும். யாரெல்லாம் வறட்சியில் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் ப்ராஸ்பரேட் செழிப்பு இல்லாமல் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் உங்கள் விவசாயத்திலே, உங்கள் தொழிலிலே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தை, ஆரக்கிள் ஆஃப் ப்ராமிஸ்.
கீழே வருகிறது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும்போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த இஸ்ரவேல் நாட்டிலே வசிக்கிறவர்கள், யூதா நாட்டில் வசிக்கிறவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுறாங்க. என்ன ஜெபம் பண்ணுறாங்க? தேசத்தில் என்ன இல்லை? மழை இல்லை. ஆனால் நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறது? நம்ம ஊரில் என்ன பண்ணுவோன்னா, ஒரு நிலத்தில் போயிட்டு ஏர் ஓட்டிட்டு, அது மாடு வச்சு ஓட்டுறோமோ அது டிராக்டர் வச்சு ஓட்டுறோமோ அது அடுத்த விஷயம். ஏர் ஓட்டிட்டு அப்புறம்தான் நம்ம விதையை நடுவோம். இஸ்ரவேல் தேசத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, விதையை ஃபஸ்ட்டு தூவுவாங்க, அப்புறமா என்ன பண்ணுவாங்க, ஏர் ஓட்டுவாங்க. அதன் மீது மழை பெய்யும். மழை பெஞ்ச பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஒரு வசனத்தை நான் விரும்புகிறேன். ஆதியாகமத்தில் அந்த வசனம் இருக்கிறது. ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா சொல்லாமா? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதைத்தான் இந்த 126ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தில், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவ விதை சுமக்கிறவன் அழுது கொண்டு போவான். அறுத்த அரிகள் சுமக்கும் போதோ பாடிக்கொண்டு வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அள்ளி தூவும் விதையை கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ மழை இல்லை. அந்த ஆறுகள், ஏரிகள், சிற்றோடைகள் எல்லாம் எப்படி கிடக்குதுங்க? காஞ்சி கிடக்கு. எகிப்தில் வாடி துமிலத் அப்படின்னு ஒரு சிற்றாறு இருக்கிறது. வாடி துமிலத். அது எகிப்தினுடைய ஒரு துயரம். எகிப்தினுடைய ஒரு துயரம் வாடி துமிலத். அதாவது எகிப்தினுடைய கிழக்கு பகுதியிலிருந்து நைல் டெல்டா, இஸ்ரவேல் மக்கள் குடியிருந்த அந்த கோசியன் நாட்டை இணைக்கக்கூடிய அந்த சிற்றாருக்கு பேர் தான் வாடி துமிலத். வாடி துமிலத். வாடினா சிற்றாறு, துமிலத்தின்னா துயரம். எகிப்தினுடைய ஒரு துயரம். அது என்னன்னா, வெய்ய காலத்துலலாம் அது காஞ்சி போய் கிடக்கும். அல்லேலூயா. மழை காலத்தில் பயங்கரமான தண்ணி வந்து அது அந்த நைல் நதியினுடைய ஒரு துணை ஆறு, உப ஆறு. நைல் நதிக்கு தண்ணீர் கொடுக்குற ஆறாக அந்த வாடி துமிலத்து இருக்கிறது. அதுபோல் நான் வாசிக்கிற இந்த சங்கீதம் 126 4ஆம் வசனத்தில் 5ஆம் வசனத்தில், தண்ணீர் இல்லாத நேரத்தில், காஞ்சி கிடக்கிற நேரத்தில், மழை பெஞ்ச பிறகு அல்ல, மழை பெய்வதற்கு முன்பதாக அவர்கள் போய் என்ன செய்கிறார்கள்? விதைக்கிறார்கள். மழை பெய்வதற்கு முன்பதாக விதைக்கிறார்கள். அந்த தேசத்திலே ஈசாக்க விதை விதைத்தான். கர்த்தர் மழையை அனுப்பி அவனுக்கு எவ்வளோ மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு? 100 மடங்கு கொடுத்தார். அதைத்தான் நம்ம இங்கு பார்க்கிறோம். இந்த 126:4-5 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கொஞ்சம் விதையை எடுத்துகிட்டு போய் அவங்க தூவுறாங்க. அவங்க நிலத்தில் தூண பிறகு என்ன ஆச்சுன்னா, கர்த்தர் அவங்க தேசத்தின் மேலே மழையை அனுப்புகிறாரு. என்ன ஆச்சு? ஒரு கிரேட் ஹார்வெஸ்ட், ஒரு மாபெரும் அறுவடை கிடைக்கிறது. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். அல்லேலூயா சொல்லாமா? இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும்.
கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மழை பெய்த பிறகு நீங்கள் விதைக்கக்கூடாது. மழை பெய்வதற்கு முன்பதாகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விதையை விதைக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் ஏர் ஓட்ட வேண்டும். அப்போது அது மேலே இருக்கிற விதைகள்லாம் பூமிக்கு கீழே போயிடும். மழை பெய்த பிறகு அந்த பூமி நனைந்து ஈரமாகி தண்ணீர் வந்து அல்லது இவன் தண்ணீர் ஊற்றின பிறகு அவைகள் செடியாக அவைகள் முளைத்து பூத்து காய்த்து அது கனி கொடுக்க ஆரம்பிக்கிறது. கடைசியாக அறுவடை செய்வார். ஸோ இந்த சங்கீதம் 126 1ஆம் வசனத்திலே கடந்த காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு செய்த ரட்சிப்பு, 4ஆம் வசனத்தில் எதிர்காலத்திலே உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பு, எதிர்காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற மீட்பு. இந்த அருமையான காலை நேரத்தில் கூட நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். உங்கள் வாழ்க்கை வறண்டு போன ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வறண்ட நிலைமை காணப்படலாம். அந்த எகிப்தில் இருக்கிற வாடி துமிலத், எகிப்தினுடைய நீங்காத துயரம் என்கிற அந்த ஸ்ட்ரீம், அந்த வாடி, அந்த நீரோடை காஞ்சி போய் காணப்பட்டாலும் மழை காலத்தில் ஏராளமான நீர் வந்து அந்த நைல் நதியிலே போய் சேர்கிறது. அப்படியாக இஸ்ரவேல் நாட்டிலே தெற்கு தேசத்தில் பல நீரோடைகள் இருந்தாலும் அவர்கள் விதைக்கிறார்கள். கர்த்தர் மழையை கொடுக்கிறார். அவர்கள் தேசம் தண்ணீரால் நிரப்பப்பட்டு அதிகமான அறுவடை வருகிறது. அந்த அறுவடையை அவர்கள் சுமந்து கொண்டு மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு செல்கிறார்கள். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரால் தான் மாற்ற முடியும். ஒன்லி காட் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்கும்போது, ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது நீங்கள் எப்படியாக மாறுவீர்கள்? மற்றவர்கள் சொல்வார்கள், இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார், இவங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார், இந்த சபைக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார், இந்த சபைக்கு வரக்கூடிய மக்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். புறஜாதிகள் சொல்லுவார்கள். நீங்களும் சொல்லுவீங்க, கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். எல்லா கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்திலே தென்னாட்டிலே அந்த நீரோடைகள், சிற்றோடைகள், சிறு ஆறுகள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து உலர்ந்து கிடக்கும் போது நீர் மழையை அனுப்பி அந்த சிற்றோடைகள், ஆறுகள், அந்த வாடிகள், ஸ்ட்ரீம்லெட்ஸுகள் எல்லாரும் தண்ணீரால் நிரப்பப்படுகிறது போல என் வாழ்க்கை வறண்டு போய் இருக்கிறது, உலர்ந்து போய் இருக்கிறது. எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும், பெரிதான ஆசீர்வாதத்தை தாரும். உண்மையே நம்பி இருக்கிறேன், எனக்கு இரக்கம் காட்டும் என்று ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வேலையை, உங்கள் தொழிலை, உங்கள் கல்வியை ஆசீர்வதித்து விதைக்கும் போது கண்ணீரோடு சொல்லுகிறவர்கள் அறுவடை செய்து சந்தோஷமாய் சுமந்து வருகிறது போல உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய ரட்சிப்பை, ஒரு பெரிய மீட்பை, ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். கையில் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் செய்வோம்.